நைட் டெரர்ஸ் யூஸ்வலாக ரிசால்வ் ஆகிடும், பெரிய அளவு ப்ராப்ளம் பண்ணது. நைட் மேர்ஸ் நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது எல்லாமே ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ். அதெல்லாம் அதுலேயே நிறைய இருக்கு. ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்லாம் இருக்குது. அது காலை திடீர்னு ஆட்டுவாங்க, தூக்கத்தில் காலை உதைப்பாங்க. நிறைய காரணம் இருக்கு. முக்கியமானது ஒரு அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா. என்விரான்மெண்ட் ரீசனா இருக்குமா, இல்லாட்டி நம்ம குழந்தைகிட்ட பிஹேவ் பண்றது இது மாதிரி ஏதாவது ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம சைல்ட் அபியூஸ்லாம் நம்ம கேள்வி வரோம். ஆமா, இதுக்கு தான் காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன் ஏன் வருதுன்னா, காமனா யார் யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டுக்கு வரும். அப்புறம் அந்த கோலிக், ஒரு ஈவினிங் கோலிக், அடிக்கடி வயிறு பிடிச்சி வலிக்குதுன்னு சொல்றாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வரும். டெம்பரமெண்ட் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வரும். எது சொன்னாலும் அழுவுதுங்க, எது சொன்னாலும் அடம் பிடிக்கிறாங்க, அப்பா அம்மாட்ட அடிக்கடி சண்டைக்கு போற குழந்தைங்க, ரொம்ப அந்த த்ரெஷோல்டு கம்மியா இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்குலாம் வரும். ஓவர் ரெஸ்பான்சிவ் மதர், சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன இதுனா கூட ஐயோ ஐயோன்னு போய் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக வருங்க. அபியூஸ் மேபி இருக்கலாம், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தனி, அது ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் பர்ஃபெக்டாக அவங்க பார்த்து அதை க்யூர் பண்ணணும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.